இன்றைக்கி நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீடிங் அவுட் சைட் இஸ் குவைட் நார்மல். பட் வந்து இப்போது சில பேர்த்தோட மைண்டில் வந்து அது நார்மலான விஷயமா இருக்கிறதில்ல. ஸோ வந்து ஒரு 90% வந்து அதை நார்மலாக பார்த்து கடந்து போயிட்டாலும் மிச்சம் இருக்கிற ஒரு 10% பீப்புள் வந்து என்ன இவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்கன்னு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அவங்க நினைக்க தான் செய்வாங்க. பட் ஃபீடிங் மதராக ஒரு நியூ மாமா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் குழந்தை கூட்டிங்க வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெளியே ஃபீட் பண்ணுற கண்டிப்பாக நெசசிட்டி வரும். ஸோ வந்து உடனே மற்றவங்களாம் பாட்டிலில் கேரி பண்ண வேண்டியதான அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிலில் கொடுக்குறதும் நீங்கள் டேரெக்டாக ஃபீட் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. டேரெக்டாக ஃபீட் பண்ணுறது உங்களுக்கு குழந்தைக்குமான ஒரு அழகான ஒரு பாண்டிங். ஸோ வந்து அதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ வந்து பாட்டில் ஃபீடிங் தப்புன்னு கிடையாது. பாட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து பம்ப் பண்ணி ஃபீட் பண்ணுறதுல ரொம்பவே நல்லது தான். பட் அதை டிசைட் பண்ண வேண்டியது அம்மா தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிக் பிளேசஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் வந்து இனிஷியலாக நம்மளுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கும் சின்னதாக. அதுக்கப்புறம் போக போக நம்ம கம்ஃபர்டபுள் ஆக்கி நம்ம மைண்டை வந்து நம்மளே வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கி நம்மளே வந்து அந்த இடத்தையும் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம ஃபீல் பண்ணால் தான் வந்து நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் ஃபீட் பண்ண முடியும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் வந்து குழந்தை எடுத்துகிட்டு வெளியே போகும்போது ஒரு ரெஸ்டாரண்ட், அதாவது ஒரு மாலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சுற்றி வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ லைட்டாக ஒரு ஹெசிடேஷன் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் மை ஹஸ்பண்ட் வந்து ஃபீட் பண்ணு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். வந்து எனக்கும் வந்து ஃபீட் பண்ணணும், பப்ளிக் பிளேஸில் ஃபீட் பண்ணணுங்கிறது என்னோட மைண்டில் இருக்கிற விஷயம் தான். பட் வந்து அது லைட்டாக ஒரு ஹெசிடேஷன் எங்கேயோ எட்டி பார்த்துச்சு. தென் வந்து நான் கம்ஃபர்டபுள் ஆகி நான் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து ரெகுலராக நம்ம வந்து இப்போ கோயில் போகிறோம், எங்கேயாவது ஒரு அவுட் சைட் வியூ பார்க்க போகிறோம், இல்லாட்டி காரில் ஏதாவது ரெஸ்டாரண்ட், பேக்கரி, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இது வரைக்கும் நான் ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே நம்மளை வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கி மற்றவங்க என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீட் பண்ணுறது வந்து நம்ம மைண்டில் தான் இருக்குது. அதனால் இப்போ யாருமே வந்து அதை வியர்டாக திங்க் பண்ணுறது கிடையாது. அதனால் மதர்ஸ் நீங்கள் வந்து அதில் எந்த ஹெசிடேஷனும் வேணாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீடிங் ஆப்ரான் ஒரு ஃபீடிங் ஷால் வந்து நீங்கள் எப்போவுமே ஹேண்டியாக வந்து உங்கள் கையில் கேரி பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்து உங்களுக்கும் குழந்தைக்குமான பாண்டிங் வந்து நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறதுல வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் தேவையே கிடையாது. ஸோ டோன்ட் மைண்ட் வாட் அதர்ஸ் திங்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாது. நம்மளுக்கு நம்ம பேபி தான் இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் பேபியை மட்டும் நினைங்க, வேறு எந்த விஷயத்துலையும் உங்களோட ஃபோக்கஸ் வந்து இது பண்ணாதீங்க, மற்ற எல்லாத்தையும் பிளர் ஆக்கி விட்ருங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன மாதிரியான வியர்ட் பிளேஸஸில் ஃபீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஃபீட் பண்ண ஒரு அவுட் சைடு வியர்ட் பிளேஸ்னால் பைக். ஸோ வந்து பைக்கில் திடீர்னு பேபி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டக்குன்னு நம்மளோட மாம் இன்ஸ்டிங்க்ட் வந்து என்ன பண்ணுறது, இப்போ எங்கேயும் நிறுத்தவும் முடியாது, வேறு எங்கேயும் அந்த பக்கத்தில் எதுவும் பிளேஸ் இல்லைன்னு நமக்கு தெரியும். ஸோ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து நீங்கள் ஃபீட் பண்ண வியர்ட் பிளேஸ் எதுன்னு சொல்லுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபீட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு, தென் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்கள் வந்து இப்போது நார்மலாக உங்களுடைய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜர்னி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அவுட் சைடில் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணிகிட்ருக்க நியூ மதர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி அதெல்லாம் நார்மல் தான்ப்பா, நீ பண்ணு, யார் என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் அவங்களே டேக் பண்ணுங்கள்.